நம்ம பொண்ண நெனச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. நான் இங்க வந்து பொலம்பிட்டு இருக்கேன். ஆனா, நீங்க எதுவுமே கண்டுக்காத மாரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனு வந்து சொல்றாங்க. உடனே நிலாவோட அப்பா மனோகர் என்ன பண்றாருன்னா, நான் என்ன பண்றது? அவ இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டுருக்கா எல்லாமே. இப்படி ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்து, இப்படி இவ்வளோ தூரம் வளர்த்ததுக்கப்புறம் நம்ம மூஞ்சில கரிய பூசிட்டுருக்கிறா. இப்ப ஏதோ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஆனா, எதுக்காக அந்த குடும்பத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ அங்க தான் இருக்கணும்னு வேற சொல்றா. டிவோர்ஸும் பண்ணிருவாளாம். ஆனா, அங்க தான் இருப்பாளாம். இதெல்லாம் என்னத்த சொல்ல நானு? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே தேன் இருந்துட்டு, அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்றா. ஆனா, அங்க தான் இருப்பேன்னு சொல்றா. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? அவ தான் அந்த வாழ்க்கை பிடிக்காம தானே டிவோர்ஸ் பண்ண போறா. பிடிச்சிருந்தா எதுக்காக டிவோர்ஸ் பண்ணணும் சொல்லுங்க? அவள அங்க இருக்க சொல்லி மிரட்ட தான் செய்றாங்கன்னு நான் நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்காக தான் நான் வந்து ஒரு ஆள ரெடி பண்ணி அங்க அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார அனுப்பியிருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொறுத்திருந்து பாரு. அந்த வீடு வேண்டான்னு சொல்லிட்டு நிலாவே இங்க கிளம்பி வருவா. இப்ப தான் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கால்ல. டிவோர்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் அது நம்ம பிள்ளை தானே. நம்ம போய் கூட்டிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து சொல்றாங்க. ஆமா நீங்க கூப்பிட்ட உடனே அவ வந்துருவாளா? அவ டிவோர்ஸ் பண்றதுக்கான காரணமே என்னன்னு தெரியல. அவ அங்க தான் இருக்கணும் வேற சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சட்டப்படி அவங்க பிரிஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணாலும் அவங்க வந்து எதுவும் கேட்க முடியாது இல்லையா? அப்படின்னு சொல்றாங்க.